Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருந்து வேலூருக்கு சென்ற அரசு பேருந்து காட்டாற்று வெள்ளத்தால் சாலையை கடக்க முடியாமல் 18 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சத்யசீலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், விவரங்கள். புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே அதிகபட்ச மழை பொழிவாக ஜவ்வாது மலையில் 22 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதனால் மலையில் உள்ள சிற்றோடைகள், ஆறுகள் மற்றும் கமண்டல நாக நதி ஆகியவற்றில் காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. இதனிடையே ஜவ்வாது மலையில் இருந்து 777 பதிவெண் கொண்ட அரசு பேருந்தானது 15 பயணிகளுடன் மாலை 4 மணி அளவில் ஜவ்வாது மலையிலிருந்து வேலூருக்கு புறப்பட்டு சென்றது. பேருந்தானது ஜவ்வாது மலையிலிருந்து நம்பியம்பட்டு அடுத்த ஆரூர் என்ற பகுதிக்கு சென்ற போது தரைப்பாலத்தில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் வாகனத்தின் பாதுகாப்பு கருதி பேருந்தின் ஓட்டுநர் கரையிலேயே பேருந்தை நிறுத்தியுள்ளார். மேலும் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரித்துள்ளதால் பேருந்து மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நேற்று மாலை முதல் தற்போது வரை 18 மணி நேரமாக பேருந்து அதே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 பயணிகளும் அதே பேருந்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருந்தாலும் 18 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் இருப்பதால் பயணிகள் மிகுந்த அச்சத்தில் உறைந்து உள்ளனர். மேலும் அப்பகுதியானது மலைப்பகுதி என்பதால் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் உறவினர்களுக்கு கூட தகவல் தெரிவிக்க முடியாத ஒரு அச்சத்தில் பயணிகள் உள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள பயணிகளை உடனடியாக மீட்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.